வணக்கங்க. என் பேர் ராம்குமார். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பாண்டியிலே ஒரு பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோயில் தெருவில் இருக்கிற முத்துமாரியம்மன் கோவிலில் இருக்கும். இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து தொல்லைக்காது சித்தர்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவரோட தங்கும் இடமாக இதை பயன்படுத்தியிருக்காரு. எல்லா கோயிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோயிலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற முத்துமாரியம்மன் கோயிலெலாம் சிலை வழிபாடு பார்த்திங்கன்னா பாதி வரைக்கும் தான் இருக்கும், நெஞ்சு பகுதி வரைக்கும் தான் இருக்கும் சிலை. இங்கே மூலஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா முழு திருவுருவ சிலை இருக்கும். இது ரொம்ப பழமையான கோயில். நம்ம இந்த சிவன் கோயில், பெருமாள் கோயில் தொடங்கின அந்த காலகட்டத்தில் இந்த கோயிலும் இருந்திருக்கு. நகர் பகுதியில் இருக்கிற முதல் கோயில் அம்மன் கோயில் பார்த்திங்கன்னா இந்த முத்துமாரியம்மன் கோயில் தான். நம்ம கோயிலில் முத்துமாரியம்மன் பேர் எப்படி உருவாச்சுன்னா பார்த்தீங்களா, நிறைய பேருக்கு சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கு அம்மை போட்டணும். இப்போ வெயில் நாள் வந்தீங்களா, அம்மை போட்டணும். அம்மை போட்ட உடனே நம்ம கோயிலில் வேண்டிப்பாங்க. நம்ம கோயிலில் அபிஷேக பால் கொடுப்பாங்க அம்மனுடைய முத்துமாரியம்மனுக்கு. அது அபிஷேக பால் தான் மருந்து. அது அபிஷேகம் பண்ணி நாங்கள் தீர்த்தமாக கொடுப்போம். உடனே சரியாயிடும். அவங்க வேண்டுதல் தலையில் தண்ணி ஊற்றிக்கின்னு 108 வாட்டி சுற்றுவாங்க அவங்க வேண்டுதல் மன நிறைவேறதுக்காக. அதே சமயம் வேப்ப மரம் இருக்குது, அதுலேயும் 11 குடம் தண்ணி ஊற்றுவாங்க. இந்த மாதிரி வேண்டுதல் பண்ணினோம்னா அம்மா கண்டிப்பாக போயிடுவாங்க. அதுதான் நம்ம கோயிலோடைய ஐதீகமே. இந்த முத்துமாரியம்மன் கோயில் பார்த்திங்கன்னா பரம்பரையாக எங்கள் தாத்தா, அவங்க அப்பா, அது மாதிரி எங்கள் பரம்பரையாக இதில் பூசாரி வேலை பார்த்துருந்தாங்க. அப்போ முழுக்க பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பத்தோட கண்ட்ரோலில் தான் இந்த கோயில் இருந்தது. நிர்வாகம் எல்லாமே இவங்க தான் பார்த்துருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இது முழுக்க அரசாங்கத்தோட கண்ட்ரோலில் இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த அர்ச்சகர் வேலையை மட்டும் எங்கள் குடும்பம் தான் பார்த்துன்னு இருக்காங்க. இந்த முத்துமாரியம்மன் கோயில் 1500 வருஷம் பழமையானதுன்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அந்த வேப்ப மரமும் 1500 வருஷம் பழமையானது. இந்த வேப்ப மரத்துக்கு வேண்டுதல் நிறையா பண்ணுவாங்க. என்னென்ன வேண்டுதல் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, குழந்தை பாக்கியம், முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த வேப்ப மரத்துக்கு தொட்டில் கட்டி வேண்டுதல் பண்ணிட்டு போவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேப்ப மரத்துக்கு கீழே இந்த நாகர் சிலையெல்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நாகதோஷம் உள்ளவங்க, நாகதோஷம் மட்டும் இல்லை, மற்ற எந்த தோஷம் இருந்தாலும் தலையில் தண்ணி ஊற்றிக்கின்னு இந்த வேப்ப மரத்தையும் இந்த நாகத்தையும் சுற்றி வந்தாங்கன்னா அவங்களோட தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகுன்றது அந்த காலத்துலேருந்தே வழியாக சொல்லப்பட்டு வருது. நான் வேப்ப மரம்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் இந்த மரம். இந்த மரத்தை பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குலதெய்வம் என்னான்னு தெரியாது. அவங்களாம் என்னென்னு பண்ணுவாங்கன்னா, அவங்க சிலவங்களுக்கு குலதெய்வம் ரொம்ப தூரத்தில் இருக்கும். அவங்களாம் உடனே போயிட்டு ஏதாவது ஒரு பத்திரிக்கை படிக்கிறதோ எது படைக்கிறதா இருந்தாலும், படையல் போகிறதா இருந்தாலும் அவங்க அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியாது. அப்படின்னும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக இந்த வேப்ப மரத்துக்கு கீழே இன்னும் 2 கல் அது பின்பக்கமாக இருக்குது. அந்த பின்பக்கத்தில் இருக்க அந்த 2 கல்லை குலதெய்வமாக, இதுமாதிரி குலதெய்வம் என்னான்னே தெரியாதவங்களாம் அதை குலதெய்வமாக கும்பிட்டுக்குவாங்க. அதேமாதிரி குலதெய்வம் தூரமாக இருக்கிறவங்க எதிர்கொண்டு அந்த குலதெய்வமாக அந்த 2 கல்லில் வணங்கிடுவாங்க. இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேப்ப மரத்துக்கு அப்படியே பின்பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அதுவும் ரொம்ப பழமையானது தான். அங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த காரிய தடை இருந்தாலும் அவரை நீங்கள் சுற்றி இந்த வேப்ப மரத்தில் சீட்டு எழுதி கட்டிட்டு நீங்கள் உங்கள் வேண்டுதலை சொல்லிட்டு போனீங்கன்னா அதுவும் நிவர்த்தி ஆகிடும். அதேமாதிரி இந்த வேப்ப மரத்துக்கு பின்னாடி அது கொஞ்சம் தூரத்தில் அங்கே ஐயப்பன் சன்னதி இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு வில்வ மரம் இருக்குது. அதுவும் இந்த கோயிலோட தலைவரிச்ச மாதிரி தான். அதில் அந்த இலைகளையும் கொண்டு பூஜைக்காக நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அந்த காலத்துலேருந்து. அதே மாதிரி இந்த வேப்ப மரத்தை நம்ம மட்டும்தான் கும்பிட்றோன்னு நம்ம நினைக்க வேணாம். இங்கே பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவை குரு பூர்ணிமா அப்போ ஜெயின் சமூகத்தை சேர்ந்த ஒரு 200-300 பேர் குடும்பத்தோடு, அவங்க குடும்பம் சொந்தம் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பெரிய படையிலே போட்டு அவங்க அந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு பிரசாதம்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவங்க வழிபட்டு போயிடுறாங்க. அதேமாதிரி பௌர்ணமி இங்கே இருக்கிற நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லோரும் பௌர்ணமி பூஜையை கொண்டாடிட்டு அவங்களும் படையல் போட்டு எல்லாருக்கும் பிரசாதம் வழங்கிட்டு போகிறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு 5 வகையான பிரச்சனை இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா முதல் பிரச்சனை திருமண தடையாக இருக்கும். 2வது பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம். 3வது பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை. 4வது பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு இருக்காது. 5வதாக பார்த்திங்கன்னா நோய் பிரச்சனை இது இருக்கும். ஆனால் இந்த 5 வகையான பிரச்சனைகள்லேருந்து ஒரு மனுஷன் விடுபடணும்னா நம்ம முத்துமாரியம்மன் கோயிலில் நீங்கள் மனதார நீங்கள்
பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான பிரச்சனையும் போயிட்டு மன நிம்மதியோடு நீங்கள் வாழலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் வடக்கு மூலையில் பார்த்திங்கன்னா பேச்சாயி அம்மன் ஒரு அம்மன் இருக்குது. அந்த அம்மன் பார்த்திங்கன்னா அதனோட சிறப்பு என்னென்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அந்த அம்மனை வேண்டிக்கிட்டு அதுக்கு வந்து குழந்தைங்களாம் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்களோ அந்த பொருள், ட்ரெஸ்ஸு, வளையல் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு அசைவ உணவும் பிரசாதமாக வச்சு படைச்சிட்டு வேண்டிட்டு போகிறாங்க. இன்னமும் அந்த வழக்கம் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ கூட வந்து அடிக்கடி வந்து பண்ணிட்டு போகிறாங்க பிரார்த்தனை. இது என் பின்னாடி தெரியுது பார்த்திங்களா, இதுதான் ஐயப்பனோட சன்னதி. இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அதுக்கு கீழே ஒரு பெரிய கிணறு இருக்குது கோயிலுக்கு. அந்த கிணத்து தண்ணியிலேருந்து தான் பூஜைலாம் பண்ணியிருந்தாங்க அப்போது. இப்போ தானே மோட்டர் அது மாதிரி பம்பெலாம் வச்சு எடுக்கிறாங்க. அந்த காலத்தில் எல்லாமே அதில் ராட்டினம் கட்டி வாளி போட்டு தண்ணி எடுத்து தான் எல்லா சிலைக்கும், இங்கே இருக்கிற எல்லா சிலைக்கும் அபிஷேகம் பண்ணுவாங்க. இப்போ அதை மூடிட்டு சேஃபாக இருக்கணுன்றதுக்காக அந்த கிணத்தை நாங்கள் முழுசாக மூடலை. இன்னமும் அடியில் திறந்து தான் இருக்குது. மேலே மட்டும் ஸ்லாப் வச்சு மூடி ஐயப்பனை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இது வந்து கார்த்திகை மாதம், மார்கழி, அந்த தை மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நகரத்து சுற்று வட்டார பகுதியில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மாலை போட்டுட்டு அது விரதம் இருந்து அவங்க கோயில் போகிற வரைக்கும் இங்கே தினமும் பூஜை நடக்கும். நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, இந்த கோயிலோட சிறப்பு. பாரதியார் இங்கே வந்து தங்கியிருக்காரு, பாடல் பாடியிருக்காரு. சில நேரங்களில் இங்கேயே தங்கி நீண்ட நாட்கள் இங்கே வந்து தங்கியிருந்து அம்மனை பற்றி போற்றி பாட்டும் எழுதியிருக்காரு. அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொல்லைக்காது சித்தர்னு ஒருத்தர் இங்கே வந்திருக்காரு. அவர் முழு நேரம் இங்கே தங்கி அவர் இங்கே இருந்த கோயில் கிணத்துல குளிச்சுட்டு இங்கேருந்து சிறப்பு இப்போ தோட்டமும் இருந்தது, அங்கேருந்து மலர்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணிட்டும் அவர் போயிருக்காரு. அவர் சில கோயிலுக்கு இங்கேருந்து போவார், ஆனால் முழுக்க அவர் இந்த கோயிலில் அவரோட நேரத்தை செலவிட்டுருக்காரு. இங்கேருந்து போயிட்டு கடைசியாக வந்து அவர் போய் தங்கின இடம் தான் மணக்குள விநாயகர் கோயில். நம்ம பாரதியார் வந்து நம்ம கோயிலை முத்துமாரியம்மங்களை பற்றி ஒரு பாட்டு பாடிக்கிறார். உலகத்து நாயகியே எங்கள் முத்துமாரி, எங்கள் முத்துமாரி, உன் பாதம் சரணடைந்தோம் எங்கள் முத்துமாரி, எங்கள் முத்துமாரி. ஏன்னா இந்த முத்துமாரியம்மங்களை பற்றி தான் அவர் பாடல் எழுதியிருக்காரு. நீங்கள் வந்து கூட பார்க்கலாம். கல்வெட்டு இருக்குது, அவர் சிலை இருக்குது, எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம கோயிலில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, மேல்மலையனூர் அங்காளமாக கடல் தீர்த்தவாரி வந்து நம்ம கோயிலில் தான் வந்து தங்குவாங்க. இது ஒரு ஆண்டும் நடந்து கொண்டு இருக்குது. நீங்கள் வந்து மேல்மலையனூர் அங்காளமாக பார்க்கணுன்னாக்கா கடல் தீர்த்தவாரி முடிஞ்சு மறுநாள் 2-3 நாளைக்கு பார்த்திங்கன்னா இங்கே முத்துமாரியம்மங்களில் வந்து பார்க்கலாம். நீங்கள் கடல் தீர்த்தவாரி வந்து போயிட்டு வரும். அது மாதிரி நம்ம கோயிலில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்தும் வந்து அவங்கவுங்க குலதெய்வம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, அப்புறம் பார்த்திங்கன்னா இத்தாலி, இந்த மாதிரி சுவிட்சர்லாண்டு, அங்கேருந்துலாம் வந்து இங்கே வந்து சிறப்பு பிரார்த்தனை பண்ணிட்டு படையெல்லாம் வச்சுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.